இன்றைய நாளேட்டில், குறிப்பாக தினத்தந்தி நாளேட்டில் வந்த ஒரு செய்தி உங்கள் கண்களில் பட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இப்பொழுது சொல்லக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து நான் சொல்ல போகின்ற செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் இப்பொழுது தாவேக ஆட்சி நடைபெறுகிறது என்று நீங்கள் நம்பினால் ஐ எம் வெரி சாரி. கிட்டத்தட்ட இது பாஜக ஆட்சியாக மாறிவிட்டது, RSS ஆட்சியாக மாறிவிட்டது. காரணம், பாஜக RSS திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர தொடங்கிவிட்டன என்பதை சாட்சியங்களோடு ஆதாரங்களோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல இருக்கின்றேன். குறிப்பா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, நாளேட்டில் பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி இருக்குல்ல, அதெல்லாம் உள்ளபடியே அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. என்ன சார் அப்படி அதிர்ச்சி? ஒன்றல்ல ரெண்டல்ல, 1 by 1 சொல்றேன். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ இது. தாவேக அரசு எவ்வளவு ஆபத்தான அரசு, ஏன் எதிர்க்கப்பட வேண்டிய அரசு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு மிக முக்கிய சான்றாக உங்களுக்கு இருக்கும். தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்கிறேன், விருப்பு வெறுப்பின்றி பாருங்க. சினிமா மயக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேக தோழர்களே, தொண்டர்களே, சகோதர சகோதரிகளே, தயவு செய்து அதுல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் விருப்பு வெறுப்பின்றி கொஞ்சம் இந்த வீடியோவை காது கொடுத்து கேளுங்க. உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததிகள் எல்லோருடைய வாழ்க்கைக்காக நான் இந்த வீடியோ பேசுறேன். கனத்த இதயத்தோடு இன்றைக்கு இந்த வீடியோக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரித்தார்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது தாவேக அரசை ஏன் இவ்வளவு மூர்க்கமா நம்ம எதிர்க்க வேண்டிய தேவையும் கட்டாயம் வருகிறது அப்படின்னு சொன்னா, தாவேக அரசு எந்த இடத்திலும் பாஜகவை எதிர்க்கவில்லை. மாறாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கு தேவையில்லாம போய் சண்டை போடுனாங்க, அதுக்குள்ள நான் பின்னாடி வர்றேன். இன்னைக்கு பேப்பர்ல 2 செய்திகள் வந்திருக்கிறது. ஒன்று, மேகதாது திட்டத்தை செயல்படுத்தியே தீர்வோம், கர்நாடக அரசு உறுதி அப்படிங்கிற ஒரு செய்தி. இது வழக்கமா கர்நாடகா சொல்றது தானே சார், இதுல என்ன சார் பெரிய சிக்கல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வழக்கமா கர்நாடகா சொல்லும், ஆனால் செயல்படுத்தியதில்லை. ஏன்னா செயல்படுத்த தமிழ்நாட்டில் ஆண்டவர்கள், ஆட்சியாளர்கள் விட்டதில்லை. உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாங்க, சட்ட ரீதியாக ஏதோ ஒண்ணு செய்வாங்க, வேகமா போவாங்க, அல்லது தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று களமிறங்குவார்கள், அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டுவார்கள். திருவாளர் விஜய் அவர்கள் இதில் எதையுமே செய்யவில்லை. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன என்று விவசாயிகள் அங்கே ஆய்வு செய்து வந்து சொல்லிவிட்ட நிலையில, மேகதாது அணையை கூட நீங்க வந்து கட்டுறதை தடுத்து நிறுத்தாம போறதுலாம் 2வது. ஜூலை மிட்டுக்கு வந்துட்டோம். ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட்டிருக்க வேண்டிய மேட்டூர் அணை இந்த நிமிடம் வரை திறக்கப்படவில்லை. மேட்டூர் அணை திறக்கிறத பத்தி எங்களுக்கு என்ன சார் கவலை அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் நினைத்தால் ஐ எம் வெரி சாரி. மேட்டூர் அணை திறக்கப்பட்டால்தான் காவிரி டெல்டாவில் நெல் உற்பத்தி செய்ய முடியும். அவன் சேத்துல காலை வச்சாதான், அந்த தோழன், அந்த தொழிலாளி சேற்றில் காலை வைத்தாதான் நம்ம சோத்துல கையை வைக்க முடியும். அப்ப மேட்டூர் அணை திறக்கப்படல. விவசாயிகள் அங்கே சாலைகளில் போராட தொடங்கி இருக்கிறார்கள். ஆனா நாம இன்னமும் விஜயனுடைய பாட்டையும் டான்ஸையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்போமே என்று சொன்னால் ஐ எம் வெரி சாரி. இதுல தமிழ்நாடு அரசு என்ன சார் தப்பு பண்ணிச்சுன்னு கேக்குறீங்களா? கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்கிறார், தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று இதுவரை எந்த இடத்திலும் கோரிக்கை வைக்கவில்லை என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய மாநில உரிமை போராடி நம்ம மண்டையை பிச்சு வாங்கி வச்சிருக்கிறோம். கர்நாடகாவில் காவிரி ஆற்று நீரை பெற்றுத் தருவதில் தமிழ்நாடு அரசு, இந்த தாவேக அரசு நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டதா என்று இன்றைக்கு விவசாயிகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் கேட்கல தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கேட்கிறார். ஏன் கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டிக்க மறுக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர்? தன்னுடைய ஆட்சியை, அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய 4 MLA-க்களுடைய ஆதரவு தனக்கு தேவை. அவங்க ஆதரவு இல்லைன்னா அந்த ஆட்சியை நடத்த முடியாது. எனவே கர்நாடகா அணையை கட்டட்டும், கட்டாம போட்டியானா அங்க காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் அங்க தனித்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ராகுல் காந்திக்கும் சரி, காங்கிரஸுக்கும் சரி, தமிழ்நாடா கர்நாடகாவான்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா தான் முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டுல கூட்டணியில நின்று கொஞ்சம் சீட்டு பெறலாம். ஆனா கர்நாடகாவில் அப்படி இல்ல. தமிழ்நாட்டுல கூட்டணியில நின்றுதான் கொஞ்சம் சீட்டு பெற முடியும், கர்நாடகாவில் அப்படி அல்ல. அப்ப அவங்க கர்நாடகாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி ஒருவேளை விஜய் பேசினார்னா, ஒருவேளை காங்கிரஸ் MLA-க்களுடைய ஆதரவை திரும்ப பெறக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா இந்த ஆட்சி கவிழ்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அப்போ விஜய்க்கு எப்படியாவது தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்நாடக காங்கிரஸ் அரசின் தமிழின விரோத போக்கை கண்டும் காணாமலும் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். விவசாயிகள் போராடுகிறார்கள். ஒரு விவசாயி செத்தே போனார்.
ஒரு ஆறுதல் கூட இல்லை, ஒரு இழப்பீடு இல்லை. இவரை பார்க்க போய் கூட்டத்துல மாண்டு போனவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கக்கூடிய இந்த அரசு, நமக்கு சோறு போட்ட விவசாயி செத்து போனாரு, அவருக்கு தீர்வு இல்லை. இது ஒரு நம்முடைய மாநில உரிமை, காவிரி நதிநீரில் நமக்கு இருக்கக்கூடிய மாநில உரிமையை காலி பண்ணிடுச்சு இந்த அரசு. அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன், மிக மிக முக்கியமான செய்தி. உங்களுக்கு இந்த பள்ளி கல்வித்துறை தொடர்பா ஒரு வாரமா நடக்கக்கூடிய சர்ச்சைகள்லாம் தெரியும். அவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்களா, இவ்வளவு லஞ்சம் வாங்கினா, அப்படி இப்படின்னு வருகின்ற பொழுது இடையில ஒரு செய்தி வந்துச்சு, பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 1000 பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று NOC வழங்கப்படும் என்பது போன்ற ஒரு செய்தி சில ஊடகங்களில் வெளியாச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டுல ஒரு சமமான ஏற்றத்தாழ்வற்ற கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று முத்தமிழர் டாக்டர் கலைஞர் நினைத்தார். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு தனி சிலபஸ், தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு தனி சிலபஸ் என்று இருந்த பொழுது அப்படி இல்லைன்னு சொல்லி சமச்சீர் கல்வி என்று கொண்டு வந்து மொழி மட்டும்தான், லாங்குவேஜ், நீங்க படிக்கக்கூடிய லாங்குவேஜ் மட்டும்தான் வித்தியாசம். நீங்க இங்க அறிவியலையும் நீங்க ஆங்கிலத்தை தவிர அறிவியலா இருக்கட்டும், கணிதமா இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், நீங்க எதுல படிப்பீங்க? தமிழில் படிப்பீர்கள். அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாணவர்கள் தமிழை மட்டும் மொழிப்பாடமாக தமிழில் படிப்பார்கள். மற்றபடி மற்ற எல்லாத்தையும் எதுலதான் படிப்பாங்க? பிசிக்ஸையோ பயாலஜியோ அவங்க எதுலாம் படிப்பாங்க? ஆங்கில வழியில் கல்வி கற்பார்கள். மற்றபடி சிலபஸ் இங்க தமிழ்ல என்ன இருக்கோ அதான் அங்க இங்கிலீஷ்ல இருக்கும். சிலபஸ் ஒரே சிலபஸ். இத கலைஞர் கொண்டு வந்தார், ஏற்றத்தாழ்வற்ற கல்வின்னு சொல்லி. உடனே இங்க இருக்கக்கூடிய தனியார் பெரும் முதலாளிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? CBSE பள்ளியா மாத்தினாங்க தங்களுடைய பள்ளிக்கூடத்தை. சிபிஎஸ்இ பள்ளிக்கு வேற சிலபஸ். CBSE பள்ளியா மாற்றதுல என்ன ஒரு பேர் ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, CBSE பள்ளிகள்ல சமஸ்கிருதமும் ஹிந்தியும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டிற்குள்ள ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிறாங்க. அப்ப இதை தடுக்கணும்னு சொல்லி இந்த CBSE பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுடைய அனுமதி தேவை. அப்ப தமிழ்நாடு அரசு அதுல எளிதில் அனுமதி கொடுத்தது இல்லை கடந்த காலங்கள்ல. அதுல தமிழ்நாடு அரசின் மீதும் கடந்த திமுக ஆட்சியின் மீதும் பள்ளிக்கல்வித்துறையின் மீதும் சேற்றை வாரி தூற்றி இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றிய அரசு ஒண்ணு சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சு? நீங்க CBSE பள்ளியா மாறுவதற்கு, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் CBSE பள்ளியா மாறுவதற்கு மாநில அரசுடைய அனுமதி தேவையில்லைன்ட்டாங்க. நீங்க கேட்கலாம், NOC கேளுங்க, நீங்க கொடுக்கணும், கொடுக்கலன்னா நீங்க கொடுத்ததாக நாங்க கணக்குல எடுத்துட்டு கொடுத்துருவோம்ட்டான். இப்ப மாநில அரசினுடைய ஒப்புதலோ NOCயோ தேவையே இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் CBSE மாறும். CBSE மாறும்போது என்ன நடக்கும்? சமஸ்கிருதமும் ஹிந்தியும் தமிழ்நாட்டிற்குள் கட்டாயமாக்கப்படும். இதை இன்னைக்கு இந்த தாவேக அரசு அமைதியாக வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்லாமல் பெருமையாக சொல்லுகிறது. பார்த்தீர்களா? அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஊழல் ஒழிப்பு என்று ஒரு வாதத்தை பாஜக வைக்கின்ற பொழுதெல்லாம் அதன் பின்னாடி வேற ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டே வரும். வேற ஒரு நம்முடைய சாமானிய மக்களின் நலனுக்கு எதிராக ஏதோ ஒரு சதிய பாஜக செய்யும். அதையே இப்பொழுது தாவேக செய்ய தொடங்குகிறது. ஊழல் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டு நம்முடைய மாநில உரிமைகள், நம்முடைய கல்வி உரிமை, இவை அனைத்தையும் காவு கொடுத்து கொண்டிருக்கிறது தாவேக அரசு. இது பள்ளி கல்வியில. உயர்கல்வியில என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? உயர்கல்வியில பெரிய ஆபத்து. 1 2 அல்ல நண்பர்களே, 700, எத்தனை? 700, அரௌண்ட் 700 மெடிக்கல் சீட், MBBS சீட் தமிழ்நாட்டின் கையை விட்டு போயிடுச்சு. கொந்தளிச்சிருக்கணும் நேரத்துக்கு தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக மருத்துவர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஏன்? முத்தமிழர் டாக்டர் கலைஞர் மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளை உருவாக்கி ஏராளமான மருத்துவர்களை உருவாக்கினார். அதுக்கு முட்டுக்கட்ட போடுறதுக்கு தான் நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்துச்சு பாஜக. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? 7.5% அப்படின்னு ஒண்ணு கொடுத்து அதன் மூலம் அரசு பள்ளி மாணவர்களை கொஞ்சம் உள்ள கொண்டு வந்தாரு. பாராட்டத்தக்க முயற்சி. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க? தமிழ்நாட்டிலிருந்து தனியார் மெடிக்கல் கல்லூரிகள் இருக்கு இல்லையா, மருத்துவ கல்லூரிகள், அவர்கள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தங்களை தரம் உயர்த்தி கொண்டார்கள். நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அவர்கள் ஒன்றிய அரசு அவங்க என்ன பண்ணுது? ஓகே, நீங்க நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் என்று அங்கீகரித்து விட்டது. இப்ப நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக, டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இவை மாறிய காரணத்தினால் இனி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவங்க கட்டுப்பட வேண்டாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு
நீங்க கவுன்சிலிங்ல இத்தனை சீட்டு கொடுத்தாகணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அதன்படி கிட்டத்தட்ட 700 சீட்டு பறிபோகிறதாக அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் சொல்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொருளாளர் திரு எஸ் பாலாஜி இல்ல, அது 1000க்கும் மேல பறிபோகுதுங்கிறார். நீங்க 700 சீட்டுனே வைங்க, ஒவ்வொரு ஆண்டும் 700 மருத்துவ இடங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பறி போயிருக்கின்றன. ஆனால் இதை கண்டிக்க வேண்டிய, இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய, அல்லது இதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய இந்த தாவேக அரசு, விஜய் இதை பற்றி பேசவே மறுத்து கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இப்ப நமக்கு இதுல எத்தனை பேருக்கு இந்த இது தெரியும்? இப்போ அரசு பள்ளிகள் மூடப்படுகின்றன. ஒரே நாள்ல 3 பள்ளிக்கூடத்தை மூடியிருக்காங்க. தனியார் பள்ளிகள் ஏராளமாக புதிதாக திறக்கப்படுகின்றன. அதுவும் அந்த தனியார் பள்ளிகளும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக திறக்கப்படுகின்றன. ஏற்கனவே செயல்பட்டு வந்த மாநில பாடத்திட்டத்தின்படி செயல்பட்டு வந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்படுகின்றன. கண்ணுக்கு தெரியாம தமிழ்நாட்டுக்குள்ள RSS, உங்களுக்கும் தெரியாமல் தாவேகாவின் மூலம் RSS தன்னுடைய ஆட்சியை இங்கே நடத்த தொடங்கி விட்டது அப்படிங்கறதான் கசப்பான உண்மை. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தர்களை நியமிப்பது கடந்த திமுக ஆட்சி காலத்துல பெரிய பஞ்சாயத்தாச்சு. துணை வேந்தர்களே நியமிக்காம ஆளுநர் கிடப்பில் போட்டார். ஏன் கிடப்பில போட்டார்னா, இந்த துணை வேந்தர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு ஒண்ணு இருந்துச்சு. அதுல மாநில அரசு கொஞ்சம் பேரை பரிந்துரைக்கும். இதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசு ஒரு 4 பேரை பரிந்துரைக்கும், ஆளுநர் அதுல இருந்து ஒருத்தர போடுவார். ஆனா இப்ப என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கிடையாது, நான் தான் சொல்லுவேன், நான் யார சொல்றேன் அவங்களதான் போட வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசு ஒரு என்ன சொல்ல, ஒரு பெரிய மனநிலையோடு நடக்க தொடங்கிய போது ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அப்ப அதிமுக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணை வேந்தரை செலக்ட் பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. தேடுதல் குழு, சர்ச் கமிட்டி தேடுவாங்க யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு. அப்படி ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் போடலாம்னு வருவாங்கல்ல, அந்த தேடுதல் குழுவில் யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அதனால கொஞ்ச நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்ட ரீதியாக சில போராட்டங்கள் எல்லாம் நடத்த வேண்டிய தேவை வந்த போது பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரையை நியமிக்காம வச்சுட்டாரு அந்த ஆளுநர். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக வந்த பிறகு திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தராக ஆளுநர் இருக்கிறார். நீங்க இருக்க போய் தானே நீங்க துணைவேந்தரை போடுறதா போட வேண்டாமான்னு பஞ்சாயத்து பண்றீங்க. பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இனி முதலமைச்சரே தொடர்வார். யார் முதலமைச்சரோ அவர்தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தர். அப்ப அவர் துணைவேந்தரை போட்டுருவார். துணைவேந்தர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு மிக மிக முக்கியம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிரின்சிபல், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி. அப்ப ஒரு துணைவேந்தரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட பொழுது, வேந்தராக முதலமைச்சரே நீடிப்பார், இனி முதலமைச்சர் தான் வேந்தர் என்று ஒரு சட்ட திருத்த மசோதாவை திமுக நிறைவேற்றுகிறது. இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் தர மறுத்தார். நீதிமன்றத்துக்கு போனோம். திமுக நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றம் ஆளுநர் தலையில ஓங்கி கொட்டி இதுக்கு ஒப்புதல் கொடுங்க, இல்லைன்னா இதான் அப்படின்னு சொல்லி அந்த 10 மசோதா, அதோட சேர்த்து ஒரு 10 மசோதாவுக்கு நீதிமன்றம் ஒப்புதல் கொடுச்சு. இப்ப அகைன் திருப்பி இது லீகலா சில டிஸ்பியூட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஆனாலும் இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெரிய வெற்றி. எது? பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை யார் நியமிக்கலாம்? முதலமைச்சரே நியமிக்கலாம் என்பது ஒரு பெரிய வெற்றி. இப்படி இருக்கும்போது இப்ப வந்திருக்கக்கூடிய அந்த தாவேக அரசு என்ன பண்றாங்க, அப்படியே பின்னாடி போறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, இந்த துணைவேந்தரை தேடும் குழுவில் மீண்டும் யூஜிசி அதனுடைய ஒரு உறுப்பினர் இடம்பெறலாம் என்று சொல்லுகிறார். யாரு? தாவேக அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அதை ஒரு கேள்வி கேட்கிறாரு. அரசின் அதிகாரத்தை அடகு வைக்காதீர்கள், எல்லா அதிகாரங்களையும் ஆளுநரிடம் ஒப்படைக்க அரசு துடிப்பது ஏன்? எல்லா அதிகாரங்களையும் ஏன் சார் ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க? யாரு கேட்கறது? யாரு? ஸ்டாலினா? உதயநிதியா? இல்ல, அன்புமணி ராமதாஸ். பல்கலை துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை முதலமைச்சருக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் செல்லுமா செல்லாதா என்பதுதான் இப்போதைய சிக்கல். துணைவேந்தர்கள் தேடுதல் குழு உறுப்பினர்களை உயர்த்துவது தேவையற்றது, சட்டவிரோதம், நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணையை இது கடுமையாக பாதிக்கும்ங்கிறார். அப்ப துணைவேந்தர்களை நியமிக்கும் குழுவின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறது இந்த அரசு. யாருக்கு சாதகமாக? ஒன்றிய பாசிச பாஜகவிற்கு சாதகமாக இதை விஜய் அரசு, தாவேக அரசு செய்கிறது. இதெல்லாம் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை சார்.
அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு சார், கோட்டு போட்டிருக்காரு சார், தாடி வச்சிருக்கிறார் சார் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்களே என்று சொன்னால், இப்பொழுது இதனுடைய வலியும் வேதனையும், ஏன் தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது, எப்படி தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலமாக இருக்கிறது, எப்படி தமிழ்நாட்டில் தான் பெண்கள் PhD படிக்கிறது அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் இவங்க சேர்த்தவாரி வீசுறாங்க பாருங்க, தீய சக்தி திமுக என்று. அந்த திமுக கொண்டு வந்த அளப்பரிய திட்டங்களால் தான் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அதையெல்லாம் நாசமாக்கணுங்கிறதா பாஜகவுடைய எண்ணம். அதை செய்வதற்கு திமுக மறுத்தது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள் என்று சொன்ன போது மறுத்தது. அப்பதான் பாஜக என்ன நினைக்குது, நமக்கு தோதா ஒரு ஆள் இருந்தா தான் சரியா இருக்கும் என்று சொல்லி விஜயை கொண்டு வந்து வச்சிருக்கு. இன்றைக்கு விஜய் எங்கேயாவது பாஜக எடுத்து பேசிக்கீங்களா? ஒன்னு காட்டுங்க. பாஜகவை கண்டிக்கிறேன், மோடியை கண்டிக்கிறேன், ஒன்ன சொல்லிருங்க, அப்படி காட்டுங்க. வெளிப்படையா சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு, தேவையில்லாம போய் சண்டை போடக்கூடாதுங்கிறார். பாஜகவோடு தேவையின்றி சண்டை செய்யக்கூடாது என்கிறார். இது என்ன அர்த்தம் புரியுமா? என்ன சொல்ல வரான்னு தெரியுதா? கடந்த திமுக அரசு பாஜகவை எங்கெல்லாம் எதிர்த்ததோ அதெல்லாம் தேவையில்லாததுன்னு மக்களுக்கு கன்வே பண்றாரு. இப்ப விஜய் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க, நாம கூட ஏதோ பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய தப்ப பண்ணுது, ஸ்டாலினும் திமுக அதைத்தான் எதிர்த்தாங்கன்னு நினைச்சோம், இப்ப விஜய் சொல்றத பார்த்தாதான் தெரியுது தேவையில்லாம சண்டை போட்டிருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவான். அப்ப தேவையில்லாம தான் திமுக சண்டை போட்டிருக்குது என்ற முடிவுக்கு ஒரு சாமானிய இளைஞன் தள்ளப்பட்டு விட்டான் என்றால், அவனுக்கு பாஜக செய்து கொண்டிருப்பது இனி செய்ய போவது சரி என்றுதான் அவன் மனசுல பதியும். இத பதிவு செய்வதுதான் விஜயின் நோக்கம். இல்லைன்னா விஜயும் சேர்ந்து யாரை எதிர்ப்பாரு? பாஜக கட்டமையா எதிர்ப்பாரு. பாஜகவின் கொள்கைகளை, செயல் திட்டங்களை எங்கேயுமே எதிர்க்கல. பாஜக கொள்கை எதிரி, அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ஒரு வார்த்தை போதும் உங்க எல்லாருக்குன்னா எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு வந்து விட்டுருக்காரு பாருங்க. நீங்க சமூக நீதினு பேசுறாங்க. இன்னைக்கு எங்கெல்லாம் கல்வி சொல்லிட்டேன், பள்ளி கல்வியில சிக்கலை சொல்லிட்டேன், உயர்கல்வியில சிக்கலை சொல்லிட்டேன், மருத்துவ கல்வியில என்ன சிக்கல்னு சொல்லியிருக்கிறேன், விவசாயத்துல எங்க நம்ம உரிமையை விட்டு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டேன். இதை விட முக்கியமாக மத நல்லிணக்கத்திலையும் சமூக நீதியிலையும் என்னெல்லாம் பண்ணிட்டாரு நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். பக்ரீத்துக்கு கால்நடைகளை, ஆடு பலியிடுவதற்கு தடை, எங்க பொது இடத்துல வெட்டக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்த போது இந்த அரசு எஸ் அது கரெக்ட் அப்படிங்கிற மூடுக்கு போயிட்டாங்க. வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில், அது வேற. ஆனா நீதிமன்றத்தில் இவர்கள் ஒரு செயல்பாட்டு வரைவறிக்கையை தாக்கல் செய்தார்கள். அதுல என்ன சொல்றாங்க, நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை நாங்கள் சரியாக பின்பற்றி எங்கேயும் அந்த மாதிரி ஆடெல்லாம் வெட்டுறாங்களான்னு பார்த்து அதுல அப்படி வெட்டினவங்க மீது வழக்கும் போட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ இஸ்லாமியர்களுடைய 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டு விட்டது. இஸ்லாமியர்கள் பக்ரீத்துக்கு ஆடு மாடு வெட்டுறதுல கூட சிக்கல் வந்துருச்சு. ஆனா ஐயுஎம்எலுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து விட்டார் என்பதாலேயே இந்த அரசை சமூக நீதி அரசு என்கிறார். இன்னொரு பக்கம் பாருங்க, இன்னைக்கு இப்ப வந்த செய்தி, அம்பேத்கரினுடைய சிலை சேலத்துல ஒரு இடத்துல அம்பேத்கர் சிலை வைக்கிறாங்க. அந்த சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் போய் தகரத்தை வச்சு அந்த சிலையை மறைக்கிறாங்க. எப்படி எனக்கு புரியல. அம்பேத்கரிய செயற்பாட்டாளர்கள் கடந்த காலங்களில் திமுக அரசுக்கு எதிராக கடுமையாக கொந்தளித்தவர்கள் யாரும் இந்த நிமிடம் வரைக்கும் இதுக்கு எதிராக கொந்தளிக்கல. ஏற்கனவே எழுச்சி தமிழர் திருமாவர்கள் விழுப்புரத்தில் திறக்க இருந்த அம்பேத்கர் சிலை, அவர் அங்க போயிட்டாரு, சிலை திறக்கிறதுக்கு பக்கத்துல போயிட்டாரு. சிலையை திறக்க விடாம அவர் அங்கிருந்து திருப்பி அனுப்புனாங்க. யார? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரை அங்கிருந்து திருப்பி அனுப்பியது தாவேக அரசுடைய காவல்துறை. இப்ப சேலத்துல ஒரு அம்பேத்கர் சிலை, அதை திறப்பதற்கு சென்ற அந்த அம்பேத்கரிய சிந்தனையாளர்களை காவல்துறை அடித்து விரட்டி இருக்கிறது. அந்த சிலையை திறக்கக்கூடாதுன்னு சுத்தி தகரத்தை வச்சு மறைச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப சமூக நீதி பேசக்கூடிய யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க. கேட்டா நாங்க பட்டியல் சமூகத்தினருக்கு கூடுதலாக அமைச்சர்கள் இடம் கொடுத்து விட்டோம். இதுதான் நான் சொன்னேன், இது பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி. பாஜக அப்துல் கலாமை நாங்க வந்து ஜனாதிபதி ஆக்கணும்னு சொன்னோம். ஆனா பண்ற வேலையெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக. நாங்க வந்து பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா பண்ற வேலையெல்லாம் என்னவா இருக்கும்? ஆமா, பழங்குடியின சமூகத்திற்கு எதிரானதாகவே இருக்கும். அதேதான் இன்னைக்கு தாவேகா. விஜய் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த
சகோதரர்களுக்கு நாங்கள் கூடுதலாக அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுதே எனக்கெல்லாம் சந்தேகம் வந்துச்சு. பட்டியல் சமூக சகோதரர்களின் தோழர்களின் பட்டியல் சமூக மக்களினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட உரிமைகளை பறிப்பதற்கு இதை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துறாரோன்னு டவுட் வந்துச்சு. இந்த ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. எங்கெல்லாம் சைதாப்பேட்டையில இடஒதுக்கீடு வீடு குடியிருப்பு ஒதுக்குறாங்க. குடியிருப்பு ஒதுக்குகின்ற பொழுது பட்டியல் சமூகத்தினருக்கு தனியா ஒரு பக்கத்தை ஒதுக்குங்கன்னு தாவேக்காவை சேர்ந்தவர்கள் போய் சண்டை போட்டிருக்காங்க. ஆணவ படுகொலைகள் தினசரி எங்கேயாவது இடத்துல பதிவாகுது அப்படின்னு நம்ம செய்தியை பார்க்கும்போது மனசு பதறுது. இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இப்ப சமூக நீதித்துறைன்னு மாத்திருக்கிறாங்க. தோழர் வன்னியரசு அவர்கள் தீவிரமா முயற்சி செய்கிறார். ஆனால் அதை இந்த அரசு காது கொடுத்தே கேட்கல அப்படின்னு எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அப்ப என்ன கிடையாது, இப்ப நீங்க ஆதி திராவிடர் நலத்துறைன்னு பேர் ஏன் மாத்தினாங்க? அது விசிகாவில் இருக்கக்கூடிய பல தோழர்களே, ஆதி திராவிடர் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? அது ஏதோ பெரியார், அது அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து இன்னும் முன்னாடியில இருந்து போகுது. அப்ப ஏன் ஆதி திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு அவங்க இன்னைக்கு விளக்கி சொல்றாங்க. அப்ப ஆதி திராவிடர் என்ற வார்த்தையை ஏன் தாவேக அரசு நீக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. பாஜகவிற்கு ஆரியத்திற்கு திராவிடம் என்ற சொல்லாடலே இருக்கக்கூடாது. அதுதான் பாஜகவினுடைய விருப்பம். எந்த இடத்துலயும் திராவிடம்ங்கிற சொல்லாடல் இருக்கக்கூடாது. ஏன்? இப்ப தொழிலாளிகள் அல்லது தொழிலாளர் புரட்சி, கம்யூனிசம் அப்படின்னா அதுக்கு எதிரானது எது? முதலாளித்துவம். அவங்க முதலாளித்துவத்திற்கு எதிரானது கம்யூனிசம் இல்லையா? ரைட். இப்படி ஒண்ணு ஏதோ ஒண்ணுத்துக்கு எதிராக ஒண்ணு இருக்கும். நாத்திகத்திற்கு எதிரானது ஆத்திகம் அல்லது ஆத்திகத்திற்கு எதிரானது நாத்திகம், முரணானது. அப்படி வச்சுக்கோங்க. இப்ப திராவிடம் என்பது எதற்கு முரணானது, எதற்கு எதிரானது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனியத்திற்கு முரணானது, ஆரியத்திற்கு எதிரானது. அப்ப ஆரியத்திற்கு பார்ப்பனியத்திற்கு முரணாக இந்தியாவில் ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடம் அப்படிங்கிற கான்செப்ட். அப்ப இதை நீண்ட நாட்களாக அடிச்சு ஒட்டக்கணும் என்று RSS, ஆரியம், பார்ப்பனியம் துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த கட்சி தொடங்கினாலும் திராவிடங்கிற பேரோட தான் தொடங்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அதிலிருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்த போது கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். நீங்க எல்லாமே திராவிடங்கிற வார்த்தை இருக்கும். அப்ப திராவிடம் என்ற வார்த்தை தான் தமிழ்நாட்டை ஆள்கிறது. முதல்ல இதை நிப்பாட்டணும்னு பாஜக நினைக்குது. அதனாலதான் தமிழக வெற்றி கழகம், நல்லா புரிஞ்சுங்க, தமிழ்நாடுன்னு கூட கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு என்ற பெயரும் பாஜக இருக்காங்க. அது என்ன நாட்டுக்குள்ள ஒரு நாடா அப்படிங்கறத RSS பாஜகவின் சிந்தனை. பார்ப்பனிய ஆரியத்திற்கு தமிழ்நாடு என்ற சொல்லாடலே பிடிக்காது, தமிழகம். அதனாலதான் RN ரவி தன்னுடைய ஆளுநர் மாளிகை குறிப்பில கூட ஒரு முறை தமிழகம் என்று குறிப்பிட்டு அதற்கு கடும் எதிர்வினை வந்துச்சு. அதனாலதான் தமிழ்நாடு வெற்றி கழகம் இல்ல, தமிழக வெற்றி கழகம். நல்லா கவனிச்சு பாருங்க, தமிழக வெற்றி கழகம். ஏன் தமிழ்நாடுன்னு போடக்கூடாது, திராவிடம் என்ற வார்த்தையும் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு கட்சி திராவிடம் என்ற வார்த்தையே இல்லாம தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது RSS திட்டம். அது நடந்துருச்சா? அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரவையில ஆதி திராவிடர்ங்கிற பேரு இருக்கக்கூடாது. மாத்திட்டாங்களா? அம்பேத்கருக்கு சிலையை திறக்கக்கூடாது. பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்களா? இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு நிப்பாட்டிட்டாங்களா? தமிழ்நாட்டிற்கான மருத்துவ இடங்களை புடுங்காச்சா? என்னதான் நடந்துட்டு நீங்க பாருங்க. இது எதுவுமே நமக்கு தெரியாது. டெல்டாவை பாலைவனமாக்குவதற்கான சதி. மேட்டூர் அணையை திறக்கலைங்கிறத ஒரு பக்கம், அதை தாண்டி மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா டெல்டா பாலைவனமாகும். டெல்டா பாலைவனமாவதால் யாருக்கு என்ன லாபம்? டெல்டா பாலைவனமானால் தான் அங்கிருந்து மீத்தேன், எரிவாயு போன்றவற்றெல்லாம் எடுக்க முடியும். அப்ப திமுக இருக்கிற வரைக்கும் அதை சண்டை போட்டுச்சு. இப்ப நமக்கு இந்த பறந்துபட்ட அரசியல் பார்வையே இல்லாத தமிழ் சமூகம், தலைவர் அப்படி பேசினாரு, தலைவர் இப்படி விசில் அடிச்சாரு, தலைவர் செமையா ஸ்டெப் போட்டாரு, ஓட விட்டாரு, தெறிக்க விட்டாரு. இப்படி ரீல்ஸ் மோகத்திற்குள், திரை மோகத்திற்குள் என்னுடைய தமிழ் சமூகம் விழுந்து கிடைக்கிறதே அப்படிங்கிற ஆற்றாமையும் வேதனையும். திமுக ஜெயிக்குது தோக்குது, அதிமுக ஜெயிக்குது தோக்குது, அதை விடுங்க, அந்த சண்டையை விடுங்க. தமிழ்நாடு 600 நூற்றாண்டு காலமாக கட்டி காப்பாற்றிய மாநில சுயாட்சி எங்கே போனது? மத நல்லிணக்கம் எங்கே போச்சு? அதுக்கு பெரும் ஊறு விளைவிக்கப்பட்டிருக்கிறது.
இதை யார் தட்டி கேட்கறது? இப்ப இன்றைக்கு இந்த மருத்துவ இடங்கள் பறி போனதுல மட்டும் அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த மருத்துவ இடங்கள் பறி போனதுல மிக மிக முக்கியமானது, திருப்பி சொல்றேன், ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதே சொல்றேன். தமிழ்நாட்டில் தடையில்லா சான்று இல்லாமல் 6 தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக தகுதி வழங்கியது சட்டவிரோதம்ங்கிறாரு. NOC இல்லாமலே வழங்கிட்டாங்க, தடையில்லா சான்று இல்லாமல் வழங்கி இருக்கிறார்கள், அது சட்டவிரோதம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, இதை ஏன் இந்த அரசு இப்ப போச்சே, நமக்கு 700 இடம் போச்சே, இந்த 700 இடம் கேட்டா இது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி, அன்னைக்கு நடக்கலையா இன்னைக்கு நடக்கலையா, இப்ப நடந்துச்சா அப்ப நடந்துச்சா? இந்த அரசு இது எது குறித்தும் வாய் திறக்க மறிக்கும். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு முதலமைச்சர் விஜய், கவனிச்சீங்களா? ஏன் தமிழ்ல மத்திய அரசுன்னு பயன்படுத்தினா தமிழ்நாடு எதிர்க்கிறது. ஓகே மோடியோட நீங்க ஜாயிண்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு நினைக்கிறான். ஒன்றிய அரசுன்னு சொன்னா மோடி கோச்சுப்பாரு. என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்துவோம். நீங்க எழுதி வச்சுக்கங்க. இது யாருக்கு தெரியும் தெரியுமா? இது எழுச்சி தமிழர் தொல் திருமாவண்ணன் அவர்களுக்கு இது புரிந்திருக்கிறது. அதனாலதான் அவர் தன்னுடைய மனசாட்சி, அவருக்கு ஐயோகோ இங்கே பேராபத்து, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் அழித்தொழிக்கப்படுகின்றனங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால அவர் நேற்று கூட பேசும்போது சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வராமல் போனது ஒரு பெரும் கவலை என்றால் மீண்டும் எப்பொழுது ஆட்சிக்கு வரும் என்பது கவலை அப்படிங்கிறாரு. திமுகவும் அதிமுகவும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று இங்கே பலர் நினைக்கிறார்கள். காரணம் திமுக சமூக நீதி அரசியலை பேசியது அப்படின்னு அவருக்கு மட்டும் தெளிவா தெரியுது. இங்க பல பேர் அவரை ஏதோ விமர்சிக்கிறாங்க, அவர் நேத்து அப்படி பேசினாரு இன்னைக்கு இப்படி பேசினாரு. இல்ல, அவர் தன்னுடைய மனசாட்சி, அவருடைய மனசாட்சி அவருக்கு சொல்லுது, வேற வழி இல்ல, ஆளுநர் ஆட்சி அமைந்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் இடதுசாரிகள் காங்கிரஸ் எல்லோரும் ஆதரித்த நிலையில நாமும் நம்முடைய 2 MLA-க்களை ஆதரிக்காமல் இருந்தா தப்பு, சரி ஆதரிப்போம், அவர் ஆதரவு கொடுத்துட்டாரு. ஆளுநர் ஆட்சி வந்து விடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்துல இந்த அரசு அவர் ஆதரிச்சிட்டாரு. ஆனால் இன்னொரு புறம் ஆதரித்தாலும் அவருக்கு உள்ளம் அவருக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. அதனாலதான் அவர் அதை திருப்பி 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 எழுச்சி தமிழர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் தமிழ் சமூகம். இல்லைன்னா பேராபத்து பேராபத்து. இப்படிதான் அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க திடீர்னு. இந்தியால இது அவ்வளவுதான், இந்த ஆட்சி மற்றும் எது காங்கிரஸ் ஆட்சி அப்ப அகற்றப்பட்டு பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா பாலாறும் தேனாரும் ஓடும். வெள்ளக்காரெல்லாம் இந்தியாவுக்கு வேலை கட்டு வரிசையில நிப்பான். 1 லிட்டர் பெட்ரோல் 40 ரூபாய்க்கு வரும், 1 லிட்டர் டீசல் 40 ரூபாய்க்கு வரும். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 1 ரூபாய்க்கு 1 ரூபாயா மாறும். அப்படியே பாலாறும் தேனாரும் ஓடுனாங்க. அந்த மதி மயங்கி அத்தனை பேரும் அதை பற்றி சிந்திக்காமல் எல்லாரும் போய் விழுந்தான். 2014 மோடிக்கு ஓட்ட போட்டு இன்னி வரைக்கும் அதுல இருந்து மீள முடியல. இதே சிக்கலுக்குள் இப்பொழுது தமிழ்நாட்டை பாஜக தன்னால் நேரடியாக அழைத்து செல்ல முடியாது என்று தெரிந்து விஜயை வைத்து தாவேகாவை வைத்து அதை நடத்தி காட்டியிருக்கிறது. இப்பொழுதும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் போவீர்களே என்று சொன்னால் தோழர்களே, வரலாறு உங்களை மன்னிக்காது என்பதை சொல்லி, என் கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் இந்த வீடியோவை எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் எடுத்துட்டு போங்க. உறக்க பேசுங்கள், ஒதுங்கி நிற்காதீர்கள். என்ற காரணத்தினாலேயே ஒன்று சரி என்று ஆகிவிடாது. தாவேகா வெற்றி பெற்றிருக்கலாம், உங்களை சுற்றி விஜய் ரசிகர்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுகின்ற அரசியலை, நியாயமான அரசியல், நான் பேசுற கருத்து சரினா இந்த கருத்தை அவங்க கிட்ட வச்சு வாதிடுங்க. அவங்க கிட்ட கருத்தியல் போரை செய்யுங்கள். ஒவ்வொருத்தரையா கன்வின்ஸ் பண்ணுவோம். தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை மீண்டும் சமூக நீதி திசைவழி போக்கிற்கு எடுத்து வருவோம். தமிழ்நாட்டை ஒருபோதும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ RSS சங் பரிவார கூட்டங்களின் கைகளில் கொடுத்து விட மாட்டோம் என்று உறுதியேற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கையில் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.